விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜயை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறாரு இபிஎஸ். முன்னதாக பாஜக தலைமையில மற்றும் பல கட்சின்னு விஜய் அதிமுக விமர்சிச்சு பேசியிருந்த சூழல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதிமுகவிலிருந்து விஜய அதற்கு பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இபிஎஸ்ஏ விமர்சிச்சு பேசியிருக்கிறாரு. பல முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. விஜய்க்கு நாட்டு நடப்பே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் கட்சின்னு யாரை சொல்றாருன்னு பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்கறீங்க இந்த விமர்சனங்களை? இல்ல, விஜய் மீதான விமர்சனம் என்பது இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. இனியும் அந்த விமர்சனத்தை நாம் விஜய் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லாமல் கடந்து போக முடியாது அப்படின்ற ஒரு முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது கிளியரா ஒரு கிரீன் சிக்னல் அதிமுகல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும், அதே போல மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய மாநில அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லாம் தாவேகாவை விமர்சனம் செய்வதில் ஒரு தயக்கம் அதிமுகவுக்கு இருந்துச்சு. கடந்த 2 ஆண்டு காலமாக அதிமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, தாவேகாவை அவர்கள் எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யாது. அதிமுக தாவேகாவை ஒரு நட்பு சக்தியாக பார்த்தது. திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு மைய புள்ளியில தாவேகா நம்மோடு கூட்டணிக்குள் வந்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு எண்ணத்துல அவங்க இருந்தாங்க. அதனால அவங்க தாவேகா பற்றி எந்த விதமான ஒரு விமர்சனத்தையும் திரு இபிஎஸ் அவர்களோ அதிமுக கட்சி நிர்வாகிகளோ முன்வைக்கவில்லை. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது முதல்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது பலனளிக்கவில்லை அப்படின்னும் போது மறுபடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத அவங்க உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயோட மீண்டும் கூட்டணி சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது அப்படின்றத பார்த்தாங்க. அப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது அப்படின்லாம் திரு இபிஎஸ் அவர்களே அவருடைய பிரச்சாரங்கள்ல பேசினாரு. நீங்க இபிஎஸ் உடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல தொடர்ச்சியாக அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்ட கட்சி நம்ம கூட வரப்போகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணியோட ஒரு வலிமை இழந்த ஒரு கட்சியாக தான், ஒரு கூட்டணியாக தான் அதிமுக இருக்கிறது அப்படின்றதுதான் அது அதுக்கான அர்த்தம். அவரே அந்த ஒரு இம்ப்ரெஷனையும் அந்த ஒரு மொமெண்டத்தையும் அவரே கட்சிக்குள்ள உருவாக்கிட்டு தற்போது தாவேகா வரல, தாவேகா கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னு வந்ததுக்கு பிறகுதான் இந்த விமர்சனங்களை அதிமுக முன்வைக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட விமர்சனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஐடி விங் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில விமர்சனம் வச்சாங்க. தற்போது திரு இபிஎஸ் அவர்களே அந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, இனி விஜயை கடுமையாக விமர்சனம் செய்துதான் களமாட வேண்டும். காரணம் என்னன்னா, விஜயை விமர்சிக்காதது ஒரு மிகப்பெரிய தவறு, அது ஒரு பெரிய அரசியல் பிழை அப்படின்றத அதிமுக உணர்ந்திருக்கிறது. ஆகவேதான் விஜய்க்கான அந்த ஆதரவும் ஒரு பக்கம் கூடிக்கொண்டே போகிறது அப்படின்றதோ அவங்களுடைய சர்வேக்கள்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஆகவே இது ஒரு கிளியர் கிரீன் சிக்னல். இனி விஜயை அவங்க அதிமுக எந்த விதத்திலயும் அவங்க டாலரேட் பண்ண மாட்டாங்க. விஜய் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த இடத்துக்கு அதிமுக நகர்ந்து இருக்கிறது. திமுக விஜயை டைரக்டா விமர்சனம் பண்ணல, பட் அதிமுக விஜயை நேரடியாகவும் டைரக்டாவும் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க நடத்துங்க அப்படின்ற அடிப்படையில அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதிமுக தலைமை என்பது விஜயை கடுமையாக இந்த தேர்தலில் விமர்சிக்கணும். அதை நம்ம பண்ணல அப்படின்னா அது அவர்களுக்கு தேர்தல் ரீதியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வரும். 2வது ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை சொன்னதற்காக இந்த விமர்சனம் அப்படின்னு பார்க்கல. விஜய் ரொம்ப கால்குலேட்டடா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. என்னன்னா, இது பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவையும் அதிமுகவையும் ஒன்றிணைத்து இருக்கிறார் அவர். அந்த ஸ்டேட்மெண்ட்ல பாஜக அதிமுக ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அவர் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டுல ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னும் போது அது பாதிப்பு அதிமுகவுக்கு தான் பெரிய அளவுக்கு இருக்கும். கூட்டணியில இருக்கிறதுனால அந்த பாதிப்பு என்பது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனாலதான் தற்போது இந்த ஸ்டாண்ட்ல அதிமுக போயிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். தொடர்ந்து டிவிகே சொல்லிட்டு வர்றது என்னன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு தான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுக தங்களுடைய விமர்சனங்களை கூர்மையாக்குனது மூலமாக இனிமே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு நிலைநிறுத்த பார்க்கிறாங்களா?
இல்ல நீங்க விஜயுடைய இம்பாக்ட் இந்த தேர்தல்ல என்னவாக இருக்கும் அப்படின்றது எந்த கட்சியாலும் வந்து ரொம்ப கிளியரா அனுமானிக்க முடியவில்லை அப்படின்றதுதான். ஏன்னா ஒரு ஒரு மூன்றாவது கட்சியாக ஒரு பெரிய ஸ்டார் தேர்தல் களத்துக்கு வராரு அப்படின்னும் போது உங்களுக்கு அதோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதை யாராலும் யூகிக்க முடியவில்லை. ஆனால் அந்த தாக்கம் வந்து மினிமலாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து தற்போது இந்த இரண்டு இயக்கங்கள், இரண்டு திராவிட இயக்கங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. இப்ப அதிமுக வெளிப்படையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக திமுகவும் விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிரான ஒரு பிரச்சாரம், விஜய்க்கு எதிரான ஒரு களம் அப்படின்னு தான் அது போகும். விஜயுடைய தாக்கத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சேலஞ்ச். அதனாலதான் இப்போ விஜயை பற்றி விமர்சிக்காமல் விஜய்க்குடைய விமர்சனங்களை எல்லாம் கடந்து போறது அப்படின்றது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு பெருவாரியாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் அதிமுக தான் நியாயப்படி பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு இயக்கமாக நீண்ட காலமாக களத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த வாக்குகள் எல்லாம் வந்து நேச்சுரலா அதிமுக பக்கம் போகணும். ஆனா விஜய் அந்த வாக்குகளை வந்து பிரிக்கிறார். விஜய் அந்த வாக்குகள்ல ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி அதிமுகவுடைய வாக்குகளையும் விஜய் பிரிக்கிறார். மாறாக திமுகல இருந்து சில வாக்குகளையும் வந்து விஜய் பிரிக்கிறார் அப்படின்னும் போது எல்லா பக்கத்துல இருந்தும் வாக்குகள் வந்து கண்ணா பின்னான்னு பிரியுது அப்படின்னும் போது அதை ஏதாவது ஒரு இடத்துல அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்துல வந்து தற்போது களம் என்பது ஏடிஎம்கே விஜயை கூர்மையாக விமர்சனம் பண்றதால ஏடிஎம்கே வெர்சஸ் விஜய் அப்படின்னு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியா கூட இது இருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். கருத்துகளுக்கு நன்றி திரு ஷபீர் அகமது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.